போறோம்னா அக்பரோட அரசவையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்போ அரசவை, அக்பரோட அரசவை கூடிருந்துச்சு. அதுல மக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க. அதுல ஒரே அமைச்சர்களோட சீட், ஒரே ஒரு சீட் மட்டும் காலியா இருந்துச்சு. யாரது தெரியலையா? அவருதான் பீர்பால். பீர்பால் அப்ப அரசர் நினைச்சாரு, ஏன் இந்த மாதிரி பீர்பால் தாமதமா வந்ததே இல்லையே, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு நினைச்சாரு அரசர். அதுக்கு ஒரே ஒரு வேலைக்காரர் ஆரம்பிச்சு, போய் பார்த்துட்டு வா, அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு அக்பர். அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போனதோன்னு பீர்பால் இருக்காருலே, அவர் சொன்னாரு, என்னால இப்ப வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர கொஞ்ச நேரத்துல நீங்க போங்க அப்படின்னு சொன்னாரு பீர்பால். அப்ப அந்த வேலைக்காரர் அக்பர் கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பீர்பால் வரவே இல்லை. அப்புறம் திரும்பியும் இன்னொரு வேலைக்காரரை அனுப்பிச்சாரு. இப்போ வேலைக்காரர் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. உங்களை அமைச்சரே, உங்களை அரசர் கூப்பிடுறாரு, கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த வேலைக்காரர். இப்பவும் என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பீர்பால். அப்புறம் இல்ல நீங்க இப்ப வரலைன்னா கொடும் கோபம் கொண்டுடுவாரு அரசர், ஆனா நீங்க இப்பவே வாங்க, கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, வாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு பீர்பால். அப்புறம் அரசவைக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஏன் பீர்பால் இப்படி பண்ண, ஏன் இப்ப இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்டாரு அரசர். ஏன் தாமதம்னு சொல்லி கேட்டாரு அக்பர். அதுக்கு பீர்பால் சொன்னாரு, நாங்க சீக்கிரமா தான் புறப்பட்ட அரசே, ஆனா என்னோட குழந்தை தொடர்ந்து அழுதுட்டே இருந்துச்சு, அதனால நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. குழந்தைய இவரு சொன்னாரு, அக்பர் சொன்னாரு, குழந்தையோட அழுகை நிறுத்தது அவ்வளவு கஷ்டமா? நானா இவ்வளவு சொக்கரத்து போடுறதுக்குள்ள நான் குழந்தை அழுகையை நிறுத்திடுவேன். சரி, அரசர் இந்த மாதிரி இது பண்றாரு, இவர் புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு பீர்பால். அப்புறம் சரி, இவரே பீர்பாலே சொன்னாரு, அரசரே நீங்களும் நானும் ஒரு நாடகம் ஆடலாம், நீங்க தந்தையாகவும் நான் குழந்தையாகவும் நாடகம் ஆடலாம். அதுக்கு அப்புறம் இவர் இருக்காரு, அக்பர் இருக்காரு இல்லையா, அவர் சிரிச்சுட்டே ஹான்னு சிரிச்சுட்டே சரின்னு சொன்னாரு. அப்புறம் ரெண்டு பேருமே நாடகம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தை பீர்பால் இருக்காரு இல்லையா, அவர்தான் குழந்தை. அழுக ஆரம்பிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சுட்டே இருந்தாரு, அழுதுட்டே இருந்தாரு ஊன்னு. அதுக்கு அக்பர் சொன்னாரு, நீ அழுகாத குழந்தை, நான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு அக்பர். அதுக்கு குழந்தை கேட்டுச்சு, எனக்கு ஒரு கரும்பு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு குழந்தை. சரி அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரர் இருப்பாரு இல்லையா, அவரு கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னாரு, நீ ஒரு கரும்பு கொண்டு வா, சீக்கிரமா கொண்டு வா இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த அக்பர். அப்புறம் அந்த வேலைக்காரனும் கரும்பு கொண்டு குழந்தை கையில கொடுத்தாச்சு. திரும்பியும் அழுதுட்டே இருந்துச்சு குழந்தை. நீ தானே நீ கேட்ட கரும்பு நான் தந்துட்டேன்ல, நீ ஏன் திரும்பி அழுகுற அப்படின்னு கேட்டாரு அக்பர். அதுக்கு அந்த குழந்தை பீர்பால் சொன்னாரு, எனக்கு இந்த கரும்பு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டாரு இந்த குழந்தை. அப்புறம் அந்த வேலைக்காரர் கிட்ட இந்த மாதிரி கட் பண்ணி வா, கொண்டு வா அப்படின்னு சொல்லி சீக்கிரமா இந்த குழந்தைக்கு தா அப்படின்னு சொன்னாரு அக்பர். சரிங்க அரசே அப்படின்னு கொண்டு போய் கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் திரும்பியும் அழுக ஆரம்பிச்சிட்டு குழந்தை. ஐயோ, அப்புறம் அரசர் சொன்னார், ஐயோ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி தலை மேல கைய வச்சுட்டாரு. அப்புறம் ஏன் இன்னும் அழுகுற, நான் தானே நீ குட்டி குட்டியா பீஸ் கட் பண்ணி தந்துட்டேன், ஏன் இன்னும் நீ அழுகுற அப்படின்னு கேட்டாரு அக்பர். அதுக்கு பீர்பால் சொன்னாரு, எனக்கு இது அப்படியே முழுசா முன்னாடி இருந்த மாதிரியே வேணும், இந்த கட் பண்ண பீஸ் எனக்கு வேணாம். திரும்பியும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சொல்லிட்டு ஊன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இந்த கட் பண்ணியாச்சுல, அப்புறம் எப்படி நான் இதை ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு அரசர். அழுதுட்டே இருந்துச்சு குழந்தை. ஐயோ பீர்பால், இந்த நாடகமே வேணாம், குழந்தையோட அழுகை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் தான், இந்த நாடகம் வேணாம்
அப்படின்னு சொன்னாரு அரசர். அதுக்கு வந்து பீர்பால் சொன்னாரு, அரசரே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா, இதே மாதிரிதான் என் குழந்தையும் நாடகம் ஆடுனா, அதுதான் நான் இங்கேயும் நடிச்சு காட்டினேன் அப்படின்னு சொன்னாரு பீர்பால். அப்போ வந்து அரசர் சொன்னாரு, எனக்கு நீ பண்ணது ரொம்ப புரிஞ்சிருச்சு, ரொம்ப நன்றி, நீ எனக்கு இந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி தங்க காசுகள் கொடுத்தாரு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் குட்டீஸும் நீங்களும் இந்த மாதிரி தான் அழுவீங்களா உங்க அப்பா வெளியே போகும்போது? நான் அப்படிதான் சின்ன வயசுல அழுதுருக்கேன். இந்த மாதிரி அப்பா வெளியே போகும்போது நானும் அழுதுருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.